Hello friends, welcome back to anithajaganskitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா அரிசி மாவு வச்சு எப்படி பூரி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படினாக்கா ஒரு pan எடுத்துக்கோங்க. அதுல 2.5 கப் தண்ணி வந்து பாயில் பண்ண விட்டுருங்க. சோ இங்க அளவு நான் என்ன எடுத்துர்க்கேன் அப்படினாக்கா 2 கப் அரிசி மாவு அதுக்கு 2.5 கப் தண்ணி. சோ நீங்க எந்த கப்பால அரிசி மாவு மெஷர் பண்றீங்களோ அதே கப்பால நீங்க வந்து தண்ணியை மெஷர் பண்ணிட்டு பாயில் பண்ண விடுங்க. சோ பாயில் பண்ண விடும்போது உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி salt ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு ஆயிலும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கொதி வர வரைக்கும் விடுங்க. இங்க அரிசி மாவு பாத்தீங்க அப்படினாக்கா நான் வந்து ரெடிமேடா விக்கும் இல்லையா கடைகள்ல அந்த அரிசி மாவு தான் நான் யூஸ் பண்றேன். சோ இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் இந்த பாயிலிங் ஸ்டேஜ் வரும் இல்லையா அப்ப என்ன பண்ணுங்க நீங்க அந்த கப்பால மெஷர் பண்ண அரிசி மாவு வந்து நீங்க 1 by 1 ஆட் பண்ணிட்டு ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறமா ஒரு வுடன் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் வந்து அரிசி மாவு ஆட் பண்ண உடனேயே கொஞ்சம் கட்டி தட்டின மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு 5 minutes அதை ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 5 minutes கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த வார்ம்த்லேயே அந்த அரிசி மாவு எல்லாமே கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாவு வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே நீங்கள் வந்து அதை போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் அதை வந்து நல்லா பிசையணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் 2 போர்ஷன் நான் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசைவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி கொஞ்சம் கை ஈரம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம பூரி செய்கிறதுக்கான அந்த டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கை வார்மாக இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பூரி வந்து எவ்வளோ பெருசாக வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பால்ஸ் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து லெமன் சைஸ் பால்ஸ் வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது பண்ணும்போது நீங்கள் வந்து அரிசி மாவு கையில் டிப் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக நமக்கு ரோல் பண்ண வரும். இப்போ எல்லா டோவையும் நான் வந்து பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு அரிசி மாவை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பூரிக்கு நம்ம ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம பூரிக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த திக்னஸ் தான் உங்களுக்கு இருக்கணும். அப்போ வந்து நல்லா பூரி நல்லா பஃப் ஆகி வரும். நீங்கள் வந்து எல்லாமே ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 1 by 1 நீங்கள் ரோல் பண்ணி நீங்கள் வந்து பூரி ஃப்ரை பண்ணிகிட்டே வரலாம். பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த திக்னஸ் இருந்தால் நல்லா பஃப் ஆகி வரும். இப்போ வந்து நான் வந்து ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எப்படி நம்ம பூரிக்கு ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக பஃப் ஆகி வந்திருக்கு. அரிசி மாவு பூரிக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடலைப்பருப்பு வச்சு ஒரு சப்ஜிங்க சன்னா தால் சப்ஜி. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த அரிசி மாவு பூரியும் அந்த சன்னா தால் சப்ஜியும் செம்ம காம்போ. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சாம்பார் சட்னி கூட நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். Thanks for watching. Like and subscribe. Remember to hit that bell button to get notified.